ஹாய்! இது வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு மூக்கடலை தோசை. இதோட ரேஷியோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்றேன். 1 கப் மூக்கடலை, 1 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் தனியா ஊற வச்சுக்கோங்க. 3 கப் அரிசி தனியா ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு உளுந்தையும், மூக்கடலையும், வெந்தயத்தையும் ஒண்ணா போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டு, அரிசி அதுக்கப்புறம் அரைச்சு எடுத்துக்கிட்டு 2 மாவையும் ஒண்ணா சேர்த்து, உப்பு போட்டு நல்லா கரைச்சு வச்சுருங்க. இந்த மாவு 8 ஹார்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வரும் ஃபெர்மெண்ட் ஆகி. ஸோ, இதில வந்து நம்ம தோசை செய்யலாமா? அடுப்புல தோசைக்கல்ல வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு தேய்ச்சுக்கோங்க. இதில நம்ம கரைச்சு வச்சிருந்த மாவ ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊத்தி நல்லா தேய்ச்சுக்கோங்க. பேப்பர் ரோஸ்ட் மாரி நல்லா தேய்ச்சுக்கோங்க. ஸோ தோசை ரொம்ப சூப்பரா வரும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் அதில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சுத்தி விட்டுட்டு சென்டர்லயும் தோசைய சுத்தி எண்ணெய விட்டுட்டு அது வந்து ஒரு மூடி போட்டு மூடி வைக்கணும். ஆக்சுவலா இந்த தோசை வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பசங்க வந்து கருப்பு மூக்கடலை கண்டிப்பா சாப்பிடவே மாட்டாங்க. என் பாப்பா வந்து ஒயிட் சுண்டலே சாப்பிடுறது கஷ்டம். ஸோ அவளுக்கு வந்து இது எப்படி குடுக்குறதுன்னு யோசிச்சு தான் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு 1 டூ 2 மினிட்ஸ் கழிச்சு மூடிய தொறந்தீங்கன்னா, கண்டிப்பா தோசை செம்ம சூப்பரா வரும். பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நல்லா மொறுமொறுன்னு கிரிப்ஸியா இருக்கும். ஸோ இது வந்து நீங்க திருப்பி போடணும்னு அவசியம் இல்ல. அப்படியே தோசைய மடிச்சு எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு புடிச்ச சட்னியோட சர்வ் பண்ணலாம். வெங்காய சட்னி, கார சட்னி அந்த மாரி எது வேணா சூப்பரா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என்னோட பாப்பாக்கு வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இத சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உண்மையாவே தோசை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்